அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். ஹாய் மக்கள்ஸ், குமார் சொல்லுங்க. யாரு? வெல்கம் டு டுபாகூர்ஸ் சேனல். இன்னைக்கு பாத்துக்கிட்டீங்கன்னா நாங்க வந்து கிரிக்கெட் விளையாட வந்திருக்கோம் பாரதி நகருக்கு. இதோ குப்பிய வர நீயானா வழக்கமா பேசுற ஆள் இல்லாம இன்னைக்கு புதுசா வருஷம் பேசுறான்னு பாக்காதீங்க. அவன் அம்மால விடு விடு. அவரு கொஞ்சம் பிஸியா இருக்காரு, அதனால அவருக்கு பதிலா நான் இன்னைக்கு இங்க பேசுவேன். இந்த வீடியோ ஃபுல்லா நானும் அவரோட டீம் தான். என்ன நடக்குது அப்படிங்கறத தொடர்ந்து பார்ப்போம். A few moments later. நீதான்டா டிரைவர், உன்னை தான்டா வச்சு ஓட்டணும். அந்த வழியா தான் போறது, இந்த வழியா நான் எதுக்கு போக சொல்றேன்? நாங்க விளையாடுறதுக்குன்னு எடுத்து வச்சிருந்த இடத்துல வந்து அதிகமான தொந்தரவுகள், சச்சரவுகள், நிறைய கஷ்டங்களை சந்திச்சு தான் நாங்க விளையாடிட்டு இருக்கோம். ஆரம்பிக்கலாங்களா? வந்து விட்டது, தலைக்கு வருது. என்ன தலைவர் அந்த நெத்திக்கு நேர குறி வச்சு எறியறா சார். இவன் கூட அண்ணா ஆளை கொன்னாலும் கொன்னுடா சார். வேற ஆளை வச்சு உனக்கு இதோ போதும். கட் பண்ணி ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னும் ஃபர்ஸ்ட் பால் போடல நீ. ஓடு ஓடு ஓடு. ஓடாத. எதிரணியின் தலைவர் நாகராஜன் அவர்களுக்கு சிறு காயம். It's time for strategic time out. ஓகே. நான் இப்ப செய்ய போற காரியத்தை பார்த்து நீங்களே ஆடி போயிருவீங்க, அசந்து போயிருவீங்க. அற்புதமான பந்து. அடுத்த ஓவரை வீச வருகிறார் சிஜு அவர்கள். ஒரு மாதிரிப்பட்ட பந்து. நிதிஷ் கொட்டிட்டு ஓடி வந்துரு. ஓடு 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 ஓடு. வா வா வா. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் இப்பதான் வெற்றிகரமாக முடிஞ்சது. எங்களோட பாப்பம்பட்டி அணியினர் 7 ஓவரில் 17 ரன்களை வெற்றிகரமாக எடுத்து ஏப்பம்பட்டி அணிகளிடம் அடுத்த இன்னிங்ஸை கொடுக்க உள்ளோம். அடுத்ததாக ஏப்பம்பட்டி அணியினர் பேட்டிங் பிடிக்க உள்ளார்கள். ஸ்டே டியூன் ஃபார் த நெக்ஸ்ட் இன்னிங்ஸ். மக்களே, முதல் மேட்ச்சில் எங்களால் 17 ரன்னை கூட சரியாக காப்பாற்ற முடியலை. அது வந்து ஏன்னு பார்த்தீங்கன்னா, குப்பி அவர்கள் சரியாக விளையாடாமல் எங்கள் டீமை வந்து கோசுகளுக்கு ஒன்றும் குறைச்சிடல. ஊருக்குள்ள மான மரியாதை போட்டுருக்குல்ல. ரொம்ப வருத்தப்படுறாரு. ரொம்ப வருத்தம், எங்களுக்கு ரொம்ப கவலை. அதனால் அடுத்த மேட்ச்சில் வந்து இந்த மேட்ச்சில் நாங்கள் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 50 ரன்னாவது அடித்து எங்கள் மானத்தையும் எங்கள் டீம் மானத்தையும் காப்பாற்றி வெற்றி பெறுவோம் என்பதை இந்த இடத்துல நிரூபிக்கிறோம். அடுத்த மேட்ச் அப்டேட். எங்களோட எதிரணியினர் 31 ரன் அடித்தாங்க. எங்களால் வந்து அந்த அளவுக்கு அடிக்க முடியுமான்னு தெரில. மிகவும் மோசமான நிலைமையில் இருக்கும். முதல் ஓவரில் என்னால் ஒரு 3 ரன்கள் அடிக்க முடிஞ்சது. சரி சரி, தண்டை விடாங்க 9 ரன். யாராவே முரட்டாளா ஓடிக்கிட்டு இருக்கா? யாராவே அனைவருக்கும் வயசான என்ன? A lion is always a lion. ஸ்லோ மோஷன்ல திரும்பி பாப்போம். The lion is always a lion.
விளாகுனே இவரு முகேஷ்லாம் ஒரு சேனல் வச்சிருக்கான் தெரியுங்களா? சாரி, எனக்கு தெரியாது. நான் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாமே. யாரவன் செல்போனை மூஞ்சிக்கு நேர காட்டி காட்டி என்னமோ பண்ண. கோபி அவர்கள் அடித்த 6 ஆனது மதிலுக்கு அப்பால் போனதால எல்லாரும் அதை தேடுறதுக்கு ஐயோ இது பிடைச்சிரா தலை அங்க இருக்கு நிமித்தவன தேடும் பணியில் ஈடுபட்டு உள்ளனர். இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு காமிச்சிட்ட எனக்கு. மலைச்சாரல் அடிக்குது. 3வது மேட்ச். முதல் 2 மேட்ச்மே தோத்துறோம். இந்த மேட்சாவது எங்களை நாங்கள் ப்ரூவ் பண்ணணும்னு இருக்கோம். எதிரணியினர் 20 ரன்கள் அடித்திருக்கிறார்கள் 4 ஓவரில். எங்களுக்கு 21 அடிச்சா விட்டு குப்பி த பாஸ். சொல்லுங்க, நம்ம டீம் ரொம்ப பரிதாபமா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு என்ன காரணம்? யாரும் விளையாடுறதில்ல, அதான் காரணம். அதான் காரணம். ஆக நண்பர்களே, இன்னையோட மேட்ச் முடிஞ்சது. 3 மேட்ச் விளையாண்டோம். 3ம் படுகேவலமான தோல்வி. ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா குப்பியார்களே? கேப்டனா இருந்துட்டு துபாயில நம்ம இருந்த ரேஞ்சுக்கு இங்க நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? எங்க டீமோட வைஸ் கேப்டன். எங்க டீமோட வைஸ் கேப்டன். ஐயா தண்ணி கேன் போட வந்தேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, லைக் பண்ணிருங்க, அந்த பெல் பட்டனை சுண்டி விட்டுருங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோலாம் உங்களுக்கு கரெக்டா நோட்டிபிகேஷன்ல வரும். சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. நைஸ் நோ மாட்டாமே கிரிஞ்சு குத்தாலம் அருவியில குளிச்சது போல் பார்த்துச்சு